Brothers Surprise Delivery. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, என்ன பேர் பட்டிக்கு? தரணிகா. ஓகே தரணிகா, டுடே என்ன ஸ்பெஷல்? மிக்கி மவுஸ் எல்லாம் வந்திருக்குது, நத்தார் வந்திருக்குது. என்ன ஃபங்க்ஷன்? பிறந்தநாள் யாருக்கு? பிள்ளைக்கா? ஓகே, தரணிகா வீட்டுக்கு எத்தனையாவது பிறந்த நாள் இன்றைக்கு? 7வது பிறந்த நாள். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 7வது பிறந்த நாளுக்காக பிரதர்ஸ் ஆபரேஷன் டெலிவரியோட வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குது. யாரோட பேர் பாருங்க? பிரதர்ஸ் ஆபரேஷன் டெலிவரியோட வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. இதை கொண்டே தரணிகா கொண்டே கொடுத்துட்டு வர சொல்லி. யாரோட பேர் பாருங்க? அத்தை. எங்க இருக்கிறாங்க அத்தை? கனடாவில். யார் சொல்லி தந்தாங்க இப்படி சொல்ல சொல்லி?
நாங்க சொல்லி தெரியல. அப்பயும் திரு மொழிக்கிறீங்க எல்லாரையும் பார்த்து. யார் அனுப்பினாங்க? அத்தை அனுப்பல இந்த கிஃப்ட். மாமா அவர் எங்க இருக்காரு? பிறகு என்ன அத்தையும் மாமாவும் மட்டும் தானே, அவங்களோட குடும்பமே அனுப்பல இந்த கிஃப்ட். யார் அனுப்பியிருப்பாங்க? பெரியது. அவங்க எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்க. வைக்கிறாங்களா? இப்ப கூப்பிட்டு கேளுங்க, பெரியது அனுப்பினீங்களான்னு. அவங்க ஹெல்ப் இல்லையா? வேறு யாரா இருக்கு? சுதா தெரியுமா? முதல் சொன்ன கனடாவில் இருக்கிறவங்களா? ஏன் அவங்களே சொல்றீங்க? இங்க இருக்கிறவங்க நடத்த மாட்டாங்களா? உங்களோட அப்பா அம்மா என்ன வேடி தந்தாங்க பிறந்த நாளுக்கு? பிறகு சட்டை வேற ஒன்றும் வேடி தெரியலையா? சட்டையோடய மாத்தி விட்டாங்க. என்ன சரி, உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குமா டான்ஸ் ஆட பிடிக்குமா? டான்ஸ் ஆடத்தான் பிடிக்கும். அதான் புக்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? புக்ஸ் தேவையா? உங்களுக்கு ஒரு புக்ஸும் தந்திருந்தாங்க கொடுத்துவிட சொல்லி. அந்த புக்ஸை இப்ப தருவோம், உங்களை தார மாதிரி தந்துட்டு புகைகளை திரும்ப தாங்கல, அதை நான் கொண்டு போறேன். ஓகேவா? தந்து விடுறீங்களா எங்களுக்காண்டி? தருவீங்களா இல்லையா? சொல்லுங்க. தருவீங்களாண்ணே? நான் கொண்டு போக தருவீங்கண்ணே எங்களுக்கு? பாக்ஸை மட்டும் கொண்டு போங்க. பாக்ஸை மட்டும் தாங்க உங்களுக்கு. அந்த பாக்ஸை மைக்கையும் தாங்க. அந்த பெரிய பாக்ஸா இருக்குல்ல, அங்கிட்ட விட அந்த பாக்ஸ் பெருசா இருக்கு பாருங்க. வடிவா இருக்குல்ல அந்த பாக்ஸ், அதை மட்டும் தந்து விடுங்க எங்களுக்கு. என்ன தருவீங்கண்ணே? ஓகே, அதை மட்டும் நான் கொண்டு வரோம். சரி, இப்ப சொல்லுங்க, கிஃப்ட் வந்து யாரும் போயிருப்பாங்க? சுதாத இல்லையே. சதீஷ் மாமாவா? இல்ல, அப்படி யாரும் இல்லை. அப்படியா? கெஸ் பண்ணி பாருங்க. சரியா யார் தந்தாலும் சொன்னாதான் கிஃப்ட் எல்லாம் தரும். இல்லாட்டி கிஃப்ட் முழுக்க கொண்டு போயிடும். பொக்ஸை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போயிடும். என்ன செய்வோம்? பேர் சொல்லாட்டி கொண்டு போயிடும். சரியா? ஓகே, எங்களுக்காண்டி ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். நீங்க பாட்டும் பாடுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பாட்டு பாடுங்க கேட்போம். பாட்டு பாடுங்க. பாட்டு பாட நல்லா இருந்தா வடிவா பாடணும். வடிவா பாடணும். பாட்டு நல்லா இருந்தா மட்டும்தான் நான் பேரை சொல்லுவேன். இல்லாட்டி கிஃப்ட் எல்லாம் திரும்ப கொண்டு போயிடுவேன். பட் அனிமே நின்றுட்டு வடிவா பாடுங்க. ஓகே, முடிஞ்சதா? காணாது. இது இன்னும் ஒரு பாட்டு பாடுங்க. அப்ப இது என்ன எவ்வளவுமா தெரியும் உங்களுக்கு? எல்லாம் சின்ன சின்ன பாட்டா இருக்குது. பெரிய பாட்டு ஒன்றும் பாட மாட்டீங்களா எங்களுக்காண்டி? டான்ஸ் ஒன்று ஆடுறீங்களா எங்களுக்கு? டான்ஸ் ஒன்று ஆடிடுறீங்களா எங்களுக்காண்டி? சரி, டான்ஸ் ஒன்று ஆடிடுங்க பாப்போம். பாட்டு போதும் டான்ஸ் ஒன்று ஆடிடுங்க. சரியா? எங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நீங்க செய்தாதான் நான் பேரை சொல்லுவேன். ஆடிவிடுங்க. நெல்லைக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க
ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே, இன்றைக்கு வந்து பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரியோட வந்து யாரு கிஃப்ட் தந்தாட்டு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, கனடாவில் இருக்கிற நீங்க சொன்ன உங்களோட அத்தை மாமா தான் கிஃப்ட் எல்லாம் தந்துருக்காங்க. அத்தை மாமா உங்களோட அம்மா அப்பா எல்லாரும் தந்துருக்காங்க. யார் யார் என்னென்ன கிஃப்ட் தந்தாட்டு பார்ப்போம். முதலாவது அவங்களோட கனடாவில் இருக்கிற அத்தை மாமா என்ன தந்தாங்கன்னு பார்ப்போம். ஓகே, கிஃப்ட் தரடா. தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. உங்களோட அத்தம்மாவோட கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குது. ஓகே, மற்றது வந்து இன்னும் கொஞ்சம் பேர் தந்துருக்குறாங்க. உங்களோட அப்பா என்ன தந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அப்பாட்ட என்ன கேட்கறீங்க? வாங்கித்தாங்க வாங்கித்தாங்க. பாட்டு போஸ் கேட்கறீங்க. பொஸ்ஸா பாக்ஸா? போஸ். ஓகே, அப்பா கேளுங்க பாட்டு பாக்ஸா எனக்கு வேணுங்க சொல்லி. அப்பா கிஃப்ட கொண்ட கெதியா ஓடியது சொல்லுங்க. அப்பா அப்பா கிஃப்ட கொண்ட கொடுங்க பிள்ளைக்கு. அப்பா பிள்ளைக்காண்டி அழகான பாட்டு பாக்ஸ் வேண்டியது இருக்க. பாக்ஸா வேண்டி விடையுங்க. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. அந்த மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்காண்டி புது பாக்ஸ் எல்லாம் வேண்டி தந்திருக்காரப்பா. இந்த பாக்ஸ் எல்லாம் வேண்டி தந்தவர் பிறந்த நாளுக்கு வேண்டி தந்திருக்கிறார். ஏன் உங்களுக்காண்டி வேண்டி தந்தவர்? என்னத்துக்காண்டி? நீங்க பாட்டெல்லாம் பாடி பெரிய பாடகியா வேற மட்டும் வாங்கி தந்தார், அப்படித்தானே? அப்ப இந்த மைக்ல இந்த பாக்ஸ்ல கேட்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு உண்டு. அப்போத பாடின மாதிரி சின்ன சின்ன பாட்டு இல்ல, பெரிய பாட்டு ஒன்று பாடுங்க. அப்ப இந்த பாக்ஸ்ல கேட்கிற மாதிரி பொது பாக்ஸ்ல நீங்க பாடி விடுங்க பாப்போம். படிங்க. அப்பாவோட சேர்ந்து பாடுறீங்களா? அப்பா போங்க, அப்பா போய் தூக்கி வச்சிருங்க. அவங்க லிரிக்ஸ் எடுத்து கொடுங்க, பாடுவாங்க. மிச்சம் அவ்வளவுதான். அப்பாட கொடுங்க, அப்பா பாடிச்சவங்க. இதுல மிச்சத்தை அப்பா பாடிச்சவங்க. அப்பா பாடி பாடுங்க. அம்மா கூப்பிடுங்க. அம்மா வாங்க. அம்மா கிஃப்ட் அப்படியே கொண்டே கொடுங்க. நீங்க பிடிச்சிருக்குதா கிஃப்ட்? ஓ, பிடிச்சிருக்கு. ஓகே, உங்களோட அப்பா அம்மா ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அது வேணுமா? அம்மா அப்பா கூப்பிடுங்க. முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே. மழை நின்று போனால் என்ன மரம் தூறுதே. வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே பிள்ளை. அடுத்தவங்களோட வவாது தந்திருக்காங்க, அதே பாருங்க. அப்படி அதே சொல்லுங்க, கையில கட்டி விட சொல்லி.
ஓகே, மற்றது வந்து உங்களோட பெரியத்தை உங்களுக்கான கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. மறைஞ்சாங்க பெரியத்தைய கூப்பிடுங்க, பெரியத்தை வாங்க வந்து. இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஹலோ, எல்லா கிஃப்டும் முடிச்சிருக்கா? ஓகே, இவங்க எல்லாரும் தான் உங்களுக்காக பிரதர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் சேர்ந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும்? தேங்க்யூ. ஓகே, நாங்களும் பிரதர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் சார்பாக இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. அடுத்த நாள் நீங்க கேக்கு வெட்டீங்க, உங்களுக்காக அப்பா ஒரு பாடலையும் தர போறேன், அதை பார்ப்போம். சரியா? ஒற்றுமையாரே மாடு ஒன்ன விட்டு ஒன்று பிரிந்தா